பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது விட இந்த மூட்டைக்கு 40 ரூபாய்ங்கிறது வந்து விஜய் அவர்கள் போய் பெரிய அளவுக்கு அதை அம்பலப்படுத்திட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியே பல பேர் பேசியிருந்தாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் நான் என்ன பார்க்கறேன்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனடியா வந்து காட்டு தீ மாதிரி பரவுது. இப்ப இன்னைக்கு வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, 100% they have confirmed that ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு தான் இதுல போஸ்டிங் போட்டிருக்காங்க. தேர்விலேயே பல முறைகேடுகள் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அடி தொடர்ந்து நேரு அவர்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு அந்த லெட்டர் டிஜிபிக்கு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இடி லெட்டர் அனுப்புறாங்க. இதுல பல அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், இன்னும் எண்ணற்ற பேர்கள் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்க. 232 பக்கத்துக்கு வந்து அதை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டீடைல பூரா என்னன்னா 635 கோடியில இருந்து 888 கோடி வரைக்கும் இதுல வந்து முறைகேடு நடந்திருக்குது. காசுக்கு கொடுத்தவங்களுக்கு தான் இன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்கங்கிற ஒரு பெரிய ஊழலை வந்து இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அருண்ராஜ் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இது இடி விசாரிக்கக்கூடிய அத்தனை முகாந்திரமும் இருக்குது, ஸ்கெட்யூல்டு அஃபென்ஸும் இருக்குது, மணி லாண்டரிங்கும் இருக்குது. அதனால நீங்க ஸ்கெட்யூல்டு அஃபென்ஸா இருந்தா தான் இடி வந்து இதை ஃபர்தரா விசாரிக்க முடியும். இதை நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து உள்ளார போயிட்டு 400 நாள் வந்துட்டு வெளியே வரும்போது தியாகியா வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் தியாகி வந்து இன்னைக்கு அமைச்சர் பதவியில் இருக்காரா? அமைச்சர் ஆகிறீங்க ஆக்குங்க, நாங்க உள்ளார வச்சிருவோம். இப்போ அதான நடக்குது. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். இப்போ இன்றைக்கு வந்து பனையூரில் நிர்வாக குழு கூட்டம், ஒரு 28 பேர் வந்து புதிதாக நிர்வாகிகள் வந்து குழுவாக அமைச்சிருக்காங்க. அதற்கு வந்து ஆனந்த் அவர்கள், அதே போல் சிடிஆர் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், இவங்க எல்லாமே அதில் பங்கேற்றிருக்காங்க. இந்த குழு அமைப்பை இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு, இந்த 30 நாட்களுக்கு பிறகு வந்து மறுபடியும் தொடங்குது தாவேகா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதே போல் விவசாயிகளுக்காக முதல் அறிக்கையும் கொடுத்திருக்காரு. இதற்கு முன்பு இருந்த மாதிரியே மறுபடியும் தொடங்குது தாவேகா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தாவேகா அவர்கள் சொல்கிறாங்க. இது குறித்து உங்களோட இல்லை, இது வந்து இந்த 30 நாளைக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. கரூர் நிகழ்வு ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்துட்டீங்க, அது எல்லாத்துக்கும் சோகம், உங்களுக்கும் சோகம், அந்த வலி வேதனை எல்லாமே நமக்கு இருக்குது. பட் பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இப்போ அவங்க வர்றது வந்து உள்ளபடியே வாழ்த்துக்கள் தாவேகாவினருக்கு. அடுத்தது இந்த வந்து இன்றைக்கி உழவருக்குங்கும் போது ஆல்ரெடி வந்து எடப்பாடியார் போயிட்டு அங்கே எல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு அவர் வந்து அவரே இயற்கையில் விவசாயி இருக்கிறனால அவர் போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் மீடியாவில் பூரா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அந்த டெல்டாவினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு வந்து எதிரொலிக்க முடியுமோ அதை விட ஒரு 10 மடங்கு சவுண்டு கேட்குற அளவுக்கு எடப்பாடி வந்து களத்துக்கே தீபாவளிக்கு அடுத்தது உடனே போயிட்டு அங்கே போயிட்டு அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அறிவிக்கை கொடுக்கறது வந்து ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி வந்து அங்கே கரும்பை புளிஞ்சு சாரை எடுத்துகிட்டு போயிட்டாரு எடப்பாடி. சக்கை மீதி இருக்கிற சக்கையை தான் வந்து இப்போ அங்கே அடிக்கிறாங்க. பட் இது வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் பல நேர்காணலையும் சொல்லியிருக்கேன், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது விட இந்த மூட்டைக்கு 40 ரூபாய்ங்கிறது வந்து விஜய் அவர்கள் போய் பெரிய அளவுக்கு அதை அம்பலப்படுத்திட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியே பல பேர் பேசியிருந்தாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனடியாக வந்து காட்டு தீ மாதிரி பரவுது, மற்ற எந்த அரசியல் கட்சி சொல்கிறதை விடும். அப்போ இந்த டெல்டா பிரச்சனையில் போய் அந்த மூட்டைக்கு 40 ரூபாய்ங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து என்னப்பா இந்த அளவுக்கா வந்து ஏழை விவசாயிங்கிறாங்க, அவங்ககிட்ட இந்த அளவுக்கா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அப்போ இந்த மலையில் டெல்டா இந்த விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தையும் இவர் உடனடியாக டக்குன்னு அப்பயே பேசியிருந்தார்னா, இன்னும் இந்த விவசாயிகளினுடைய நலன் சார்ந்த அரசியலை, விவசாயிகள் நசுக்கப்படுறத, விவசாயிகளுடைய கஷ்டங்களை இன்னும் எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் இல்லையா? அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் வந்து தவற விட்டுட்டாருன்னு நான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்ச பிறகு தானே இந்த அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க. இல்லை, அப்படி நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் வந்து எதையெல்லாம் வந்து நீங்கள் சீரியஸாக பண்ணணும், எதையெல்லாம் பேரலாக பண்ணணுங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவர்கள் வரும்போது ஓகே எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா, சரி நான் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறேன், அப்போ ஓகே இந்த பிரச்சனை இருக்கா அப்படி நீங்கள் ஒரு பிரச்சனை நீங்கள் என்னன்னு கேட்கறதுக்குள்ள நீங்கள் 10 பிரச்சனை லைனில் நிற்கும். அப்போ கட்சியினுடைய தலைமையினுடைய ஒரு தலைமைத்துவமே என்னென்னா, நீங்கள் பேரலாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் ஸ்கில்டு பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்களுக்கு வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு, நீங்கள் எடுத்த டெசிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு டீம் இருக்கணும். ஸோ அது வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து இதில் வந்து செயல்பாடு வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி எடுத்துட்டாங்க. மேபி இந்த நிகழ்வுனால. ஆனால் இந்த நிகழ்வுனால இது தள்ளி போனது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க முதல்ல பண்ணியிருந்துருக்கணும்.
இப்போ இன்னைக்கு வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம MAWSல, அதாவது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைல வந்து பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடி வந்து வேற ஒரு வழக்குக்காக ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது வந்து இப்போ சமீபமாக போன ஏப்ரலில் ரைடு பண்ணாங்க. கோயம்புத்தூர், சென்னை, திருச்சியில் ரைடு பண்ணதில் வந்து சில டாக்குமெண்ட்லாம் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபாரன்சிக்கில் கொடுத்து எல்லாத்தையுமே அதை வந்து எக்ஸாமின் பண்ணும்போது அதிலிருந்து அவங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, இல்லை இந்த மாதிரி முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளையில் இவங்க இப்போ பதவியில் அமர்த்திய இப்போ தான் அந்த அரசாணையை கூட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை ரிலீஸ் பண்ணார். 2538 பேர்த்துக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த ஈடு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் அக்கு வேறு ஆணு வேறையாக பிச்சு 100% they have confirmed that ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு தான் இதில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸாமில் எழுதுனது வந்து 1,12,000 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 1,12,000 பேர் எழுதுனதில் 2,538 பேர்த்துக்கு போஸ்டிங் ஆகிருக்கு. ஆனால் அதில் அந்த தேர்விலேயே பல முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்போ அதில் வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணவங்களோட யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள பாஸ் பண்ண வச்சு இதே மாதிரி வழக்கில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே டிரான்ஸ்போர்ட்டில் அவர் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த தேர்வை பூரா ரிசல்ட்டை பூரா மாற்றி தகுதியானவங்களை பூரா பின்னுக்கு தள்ளிட்டு எவன்லாம் காசை கொடுத்தானோ அவனுக்கு பூரா அப்பாயின்மெண்ட் போட்டு இன்றைக்கி அதில் தான் வந்து பெரிய பிரச்சனையில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார். அந்த வழக்கில் தான் அவர் வந்து பிணையிலே இன்றைக்கி வெளியே இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அடி தொடர்ந்து நேரு அவர்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி அதனுடைய லெட்டர் டிஜிபிக்கு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இடி லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்குது. இது வந்து அவங்களுடைய ரூல் பிரகாரம் 66/2க்கு கீழே இதை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறோம். வித் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியினுடைய அப்ரூவலோடு நாங்கள் இது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இதில் பல அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், இன்னும் எண்ணற்ற பேர்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. 232 பக்கத்துக்கு வந்து அதை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டீட்டெயிலை பூரா என்னென்னா சந்தேகத்துக்கு இல்லாமல் இதில் புலப்படுது 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 635 கோடியிலிருந்து 888 கோடி வரைக்கும் இதில் வந்து முறைகேடு நடந்திருக்குது. முறைகேடு நடந்தது மட்டும் இல்லாமல் தகுதி வாய்ந்த பரீட்சை எழுதி மெரிட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போடாமல் அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு காசுக்கு கொடுத்தவங்களுக்கு தான் இன்றைக்கி போஸ்டிங் போட்டிருக்காங்கங்கிற ஒரு பெரிய ஊழலை வந்து இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அருண்ராஜ் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது மாதிரி தான் நீங்கள் வந்து மற்றவங்களை விட நீங்கள் இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே. கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை இன்றைக்கி நம்ம ஓகே நம்ம டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு எல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணலான்னு இருந்தாங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சி இருக்கிறீங்க, மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறீங்க, இந்த பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு போகலாம், அடுத்த பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் அப்படி போக முடியாது. நீங்கள் பல பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் பேரலாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கணும். அதுதான் வந்து அரசியலினுடைய மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இருக்குது. இப்போ ஆனால் டாஸ்மாக் ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு அவங்க வந்து ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி தானே இந்த ஒரு ஊழல் நடந்துச்சு, ஒரு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து முறையான விசாரணை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்களா போகலையா, மறுபடியும் அமைச்சர் ஆகிறாங்களா ஆகலையா அப்படிங்கிற மாதிரியே தானே இந்த சட்டம். அது வந்து இன்னொன்று இடி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது அவங்க மேலே இருக்கக்கூடிய குறைபாடு. ஆனால் இதில் வந்து அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க, அது 232 பக்கத்துக்கு எழுதி யார் யாருங்கிற பேரையெல்லாம் அதில் லிஸ்ட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு மேலே அவங்க சில கொஸ்டின்ஸையும் கேட்டிருக்காங்க. எப்படி வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்து எப்படி அவங்களுக்கு ஆக்சசபிலிட்டி ஆகிருக்கு, எப்படி வந்து அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் போர்டோட தொடர்பு கொண்டிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு 6-7 கேள்விகளையும் வந்து அந்த லெட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, இல்லை இதில் வந்து அதாவது இது இடி விசாரிக்கக்கூடிய அத்தனை முகாந்திரமும் இருக்குது, இதில் ஸ்கெடியூல்டு அஃபென்ஸும் இருக்குது, மணி லாண்ட்ரிங்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கெடியூல்டு அஃபென்ஸாக இருந்தால் தான் இடி வந்து இதை ஃபர்தராக விசாரிக்க முடியும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு உண்டான அத்தனை முகாந்திரமும் இருக்குது, அதனால் இதை நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ இதை ஃபைல் பண்ணலான்னா யாருக்கு வந்து பிரச்சனை? தமிழக அரசாங்கத்துக்கு தானே. அப்போ ஊழல் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணாம விட்டீங்கன்னா அப்போ ஊழலுக்கு அரசாங்கமும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் உடந்தையாக இருக்குன்னு தானே அர்த்தமாகும்.
இல்லை இப்படி எப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சாலும் நாங்கள் வந்து மீண்டும் வெல்வோம், 200 தொகுதிக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அதுதானுங்க அவங்க அதை தான் அரசியல்வாதிகள்ங்கிறது. அப்போ ஆமாமா ஐயோ நாங்கள் இப்படி போயிட்டோமே, நாங்கள் அடுத்த எலெக்ஷன் வர முடியாதுன்னு எந்த அரசியல்வாதி வந்து வெளியே ஓப்பனாக சொல்லுவாங்க? இந்த புகார்கள் இந்த இதெல்லாம் பிரச்சனையா இல்லை அப்படின்ட்டு பார்க்குறாங்களா? இல்லை, பிரச்சனைகள்லாம் இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை அவங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லார்த்த விடவும் ஊழல் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஊழல் தான் பெரிய பிரச்சனை. ஊழலை தவிர, ஏன்னா அந்த ஊழல் தான் அத்தனை பிரச்சனைக்கு ஊற்றுக்கன். புரியுதா இல்லை நான் சொல்கிறது? அப்போ அத்தனை கடமை தவறுறதுக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் காசை வாங்கிட்டு நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கி மெரிட்டில் வரவங்க பூரா வேலை போச்சா? கண்டிப்பாக. நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கங்க. சில பேர் சொல்லுவாங்க மதவாதத்தை விட ஊழல் பரவாயில்லன்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் மதவாதத்தை விட ஊழல் மோசம். அப்போ அந்த ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த ஊழல் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் ஊற்றுக்கண் எதுன்னா ஊழல் தான். அப்போ மக்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன நீங்கள் கேட்டதில் என்னன்னா, என்னடா எல்லாருமே நீங்கள் கேட்ட அதே விரக்தி தான் மக்கள்கிட்ட. என்னன்னா எல்லாருமே சொல்கிறாங்கடா எவனும் தண்டனை வாங்க மாட்டேங்கிறாங்களே, தண்டனை கிடைக்கலையே, அந்த விரக்தி தான் மக்கள்கிட்ட இருக்குதே ஒழிய பரவாயில்ல எவன் தப்பு செய்யலை இவன் மட்டும் ஊழல் சாப்பிட்டுட்டு போகுங்கிறது எந்த மக்களுக்கு சிந்தனை. மறுபடியும் அமைச்சர் ஆகுறாங்க, மறுபடியும் எம்எல்ஏ ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது இது பெரிதாக எழுப்படாது அப்படின்னு தானே பார்க்குறாங்க. இல்லை, இதே தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து உள்ளார போயிட்டு 400 நாள் வந்துட்டு வெளியே வரும்போது தியாகியாக வந்தார். இன்றைக்கி வந்து அவர் தியாகி வந்து இன்றைக்கி அமைச்சர் பதவியில் இருக்காரா? இல்லை. எதனால் இல்லை? சட்டம் உள்ளார வருது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீ அமைச்சராக இருக்கணும்னா இருந்துக்குங்க, தப்பு இல்லை. சீஃப் மினிஸ்டர் நீங்கள் உங்கள் பெரராகட்டிவ் அமைச்சராகிறீங்களா ஆக்குங்க, நாங்கள் உள்ளார வச்சுருவோம். நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஃப்ரீயாக சுற்றணுமா பெயில் கொடுக்குறோம், ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடாது. அப்போ சட்டம் உள்ளார வருது இல்லையா? அப்போ அதை தான் சொல்ல வரேன். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. என்னைக்கா இருந்தாலும் வந்து உண்மை வாய்மையே வெல்லுங்கிறது தானே தமிழக அரசாங்கத்தினுடைய டேக்லைனு, வாய்மையே வெல்லுங்கிறது. அப்போ எந்த இடத்துல வந்து இந்த ஊழலுக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ தமிழகத்தில் ஊழலுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் அந்த வாய்மையே வெல்லுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ஏக்கம், இந்த பரிதவிப்பு, இந்த வேதனை மக்கள்கிட்ட இருக்குது. என்னப்பா எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே குற்றச்சாட்டு செய்கிறாங்க, ஊழலை ஒழிக்கணுங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, ஆனால் யாருக்குமே தண்டனை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுல தான் மக்களுக்கு வந்து கோபம் இருக்குது. அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த கன்விக்ஷன் ரேட்டாக பண்ணணும். இன்னொன்று என்னுடைய பார்வை என்னென்னா, நான் பல நேர்காணல்கள் விவாதங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், ஒரு ஆட்சி மாறுதுனாவே அடுத்த வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முதல் 1 வருஷத்துக்கு அவங்களுடைய வேலையே என்னவாக இருக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க என்னெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த ஊழலுக்கு பூராமே நீங்கள் வந்து கேஸை போட்டு ஃபைல் பண்ணி வாதாடி தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் முதல் 1 வருஷத்துக்கு. நீங்கள் வேறு எந்த ஆணியும் அடிக்க வேண்டாம். முதல் 1 வருஷத்தில் நீங்கள் வேறு எந்த ஆணியும் அடிக்க வேண்டாம். முந்தைய ஆட்சியாளர்கள் இது எந்த கட்சியும், நான் அந்த கட்சி இந்த கட்சிலாம் சொல்லலை, எந்த கட்சி ஆண்டாலும் அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்தவங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக அவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 1 இயர் ப்ரோக்ராமே. இல்லை, இந்த ஆட்சியில் கான்ட்ராக்டராக இருக்கவங்க தானே அந்த ஆட்சியிலும் கான்ட்ராக்டராக இருக்காங்க. அப்போ 2 பேருமே வந்து ஒன்றா செய்யும் போது எப்படி நடவடிக்கை? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுதான் மக்கள் வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு வரணும். அப்போ மற்றது வந்து எனக்கு 1000 ரூபா கொடுப்பாங்களா, 1500 ரூபா கொடுப்பாங்களா, 2000 ரூபா கொடுக்கலாங்களான்னு பார்க்காம வந்த உடனே முதல் 1 வருஷத்தில் நீங்கள் வந்து முன்னாடி இருந்தவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க தண்டனை இல்லை, நாங்கள் நேர்மையாளர்கள் நிரூபிச்சுட்டு போட்டோம், தப்பு இல்லை, நிரூபிக்க முடிஞ்சால் நிரூபிக்கட்டும். மீதி 4 வருஷத்தில் நீங்கள் நலத்திட்டங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கும் முதல் 1 வருஷம் இந்த ஆட்சி யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி நின்று தண்டனை வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷனில் எங்கேயாவது தப்பு நடக்குமா சுந்தர்? சொர்க்கபூமி ஆயிராதா? நம்ம தமிழ்நாடும் ஒட்டுமொத்த மாநிலங்களும் இந்த மாதிரி இருந்தால் சொர்க்கபூமி ஆயிராதா? அப்போ யாராவது சொர்க்கத்தை காமிக்கணும்னா நம்ம இங்கே டிக்கெட் போட்டு இங்கே கூப்பிட்டு வந்து காமிக்கலாம், பாருங்கள் இதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஊழல் மேலே மக்களுக்கு இம்மி அளவு கூட வந்து உடன்பாடு இல்லை. அவங்களுடைய வருத்தம் விரக்தி எல்லாமே தண்டனை கிடைக்கணுங்கிறது தான். அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல் 1 வருஷம் அவங்களுடைய வேலையே முந்தைய ஆட்சியாளர்கள் மேலே என்னென்னலாம் அவங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அதை பூரா ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணணும். அதை 1 வருஷம் உங்களுக்கு வேறு மக்கள் நலனே வேண்டியதில்லை, மீதி நீங்கள் 4 வருஷம் பண்ணுங்க போதும். இப்பயும் அதானே நடக்குது. வந்த முதல் நாள்லேருந்தே நீங்கள் மக்கள் நலனை பார்க்குறீங்களா? எல்லாமே கடைசியில் தானே நடக்குது. அப்போ அது வந்து வரும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு உண்டான நல்ல அரசியல், எந்த கட்சி ஆண்டாங்கனாலும் மக்களுக்கு உண்டான நல்ல அரசியல் கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வை. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி சுந்தர்.